பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 கணிதத்துல முதலாம் தவணை பரீட்சைக்கான மீட்டர் பற்றி பார்க்க இருக்கிறோம். முதலாம் தவணை பரீட்சைக்குரிய பாட அலகுகளை எல்லாம் முடிச்ச நாங்கள் முதலாம் தவணை பரீட்சைக்காக மீட்டர் செய்ய போறோம். இந்த மீட்டர்ல என்னென்ன கேள்விகள் எவ்வாறு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதாக முதலாவது கேள்வி 5 மெட்ரிக் டன் 5 டன் 75 கிலோகிராம் தர 12 பெருமானத்தை காண்க. கேள்வியை பாருங்க. 5 டன் 75 கிலோகிராம் தர 12. இந்த திணிவை 12ஆல பெருக்கும் போது கிடைக்கிற பெருமானத்தை காண சொல்லி கேட்டு இருக்குது. ஆகவே நாங்கள் தரப்பட்ட இந்த திணிவை 12ஆல பெருக்குவோம். பெருக்கும் பொழுது நாங்கள் இந்த அலகுகளை தனித்தனியாக எழுதி பெருக்கும் பொழுது எங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். மெட்ரிக் டன் தனியாகவும் கிலோகிராம் தனியாகவும் தரப்பட்ட இந்த திணிவில் இருக்கக்கூடிய அலகுகளை தனித்தனியாக எழுதி நாங்கள் பெருக்க போறோம். 5 மெட்ரிக் டன், ஆகவே டிக்கு நேரா 5 போடுறோம். 75 கிலோகிராம், ஆகவே கிலோகிராமுக்கு நேராக நாங்கள் 75 போடுறோம். இனி இந்த திணிவை என்ன செய்ய போறோம்? 12ஆல பெருக்க போறோம். 12ஆல பெருக்கும் பொழுது முதலாவதாக 75 12ஆல பெருக்குவோம். கிலோகிராம பெருக்குவோம். 75 12ஆல பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 10, மீதி 1, 2 14, 14 1 15. அடுத்தது 5, 1 7 பெருக்கும் பொழுது 0 0 இங்கே 1 கூட்டப்பட்டு 9. 75 12ஆல பெருக்கும் பொழுது 900 கிடைக்குது. ஆகவே 75 கிலோகிராம 12ஆல பெருக்கும் பொழுது 900 கிலோகிராம் கிடைக்குது. அப்ப நாங்கள் கிலோகிராம பெருக்கிட்டோம். இனி மெட்ரிக் தொன்னில தரப்பட்ட திணிவை பெருக்க போறோம். ஆகவே 5 தொன் 5 மெட்ரிக் தொன் 5 12ஆல பெருக்குவோம். 5 12ஆல பெருக்கினீங்கன்னா 60. ஆகவே 60 மெட்ரிக் டன் 900 கிலோகிராம் ஆகும். தரப்பட்ட இந்த திணிவை 12ஆல பெருக்கும் பொழுது என்ன பெருமானம் கிடைக்குது? விடையை நாங்கள் எடுத்து எழுத வேணும். 60 மெட்ரிக் டன் 900 கிலோகிராம் ஆகும். பெருக்கி காட்டிட்டு விடையை நீங்கள் இறுதியாக எடுத்து எழுத வேணும். 60 மெட்ரிக் டன் 900 கிலோகிராம். அடுத்ததாக இரண்டாவது கேள்வி. மறை 11 ஓராம் பலு. மறை 11 ஓராம் பலு இன் பெருமானத்தை காண்க. மறை 11 ஓராம் பலுவின் பெருமானத்தை காண்க. அப்ப எந்த ஒரு எண்ணினுடையதும் குறி எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு எண்ணினுடையதும் ஓராம் பலுவின் பெருமானம் அதே எண்ணாகத்தான் இருக்கும். ஆகவே நீங்க 100 இருந்தாலும் 100னுடைய ஓராம் பலுவின் பெருமானம் என்னவாக இருக்கும்? 100ஆகத்தான் இருக்கும். எவ்வளவு பெரிய எண்ணாக இருந்தாலும், என்ன திசையை குறிக்கக்கூடிய எண்ணாக இருந்தாலும் எந்த ஒரு எண்ணினுடைய ஓராம் பலுவின் பெருமானம் அந்த எண்ணாகத்தான் இருக்கும். ஆகவே
மறை 11 ஓராம் பலுவின் பெருமானம் மறை 11 இருக்கும். எனவே மறை 11 ஓராம் பலுவின் பெருமானம் மறை 11 ஆகும். அடுத்தது மூன்றாவது கேள்வி. பருமன் 28 பாகை ஆக உள்ள பருமன் 28 பாகை ஆக உள்ள கோணத்தின் நிரப்பு கோணத்தின் பருமன் யாது? நிரப்பு கோணத்தின் பருமன் யாது? பருமன் 28 பாகை ஆக உள்ள கோணத்தின் நிரப்பு கோணத்தின் பருமன் யாதென்று கேட்டிருக்கு. அப்ப நிரப்பு கோணம் அப்படி என்றா என்ன? நிரப்பு கோண சோடி அப்படி என்றா அந்த கோண சோடியின் கூட்டுத்தொகை எத்தனை பாகையாக இருக்க வேணும்? ஒரு கோணச்சோடியினுடைய கூட்டுத்தொகை. கோணச்சோடி என்றால் 2 கோணங்கள் வந்திருக்க வேணும். 2 கோணங்களும் என்ன கோணங்களாக இருக்க வேணும்? கூர்ங்கோணங்களாக இருக்க வேணும். ஒரு கூர்ங்கோண சோடியின் கூட்டுத்தொகை 90 பாகையாக இருந்தால் அந்த கோணச்சோடிகளை நாங்கள் என்ன சொல்றோம்? நிரப்பு கோணச்சோடி என்கிறோம். ஆகவே ஒரு கோணம் தந்துட்டு இந்த கோணத்தினுடைய நிரப்பு கோணத்தின் பருமன் என்று கேட்டால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? 2 கோணங்களை கூட்டும் பொழுது 90 பாகை கிடைச்சதென்றா அந்த 2 கோணங்களும் நிரப்பு கோண ஜோடி எனப்படுகின்றன. ஆகவே ஒரு கோணம் தந்துட்டு அந்த கோணத்தினுடைய நிரப்பு கோணத்தின் பருமன் என்று கேட்டால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? 90 பாகையில இருந்து தரப்பட்ட கூர்ங்கோணத்தை கழிக்க வேணும். 90 பாகையிலிருந்து 28 பாகையை கழிச்ச நீங்கண்டா 62 பாகை. ஆகவே தரப்பட்ட 28 பாகையுடைய இந்த கோணத்தின் நிரப்பு கோணத்தின் பருமன் என்னவாக இருக்கும்? 62 பாகையாக இருக்கும். இப்ப 28 பாகையையும் 62 பாகையையும் கூட்ட என்ன வரும்? 90 பாகை கிடைக்கும். 90 பாகை கிடைச்சாதான் நாங்கள் அந்த 2 கோணங்களையும் என்ன சொல்றோம்? நிரப்பு கோண சோடிகள் என்கிறோம். 2 கோணங்களை கூட்டும் பொழுது 90 பாகை கிடைச்சதுண்டா அந்த கோண சோடிகளை நாங்கள் சொல்றோம் நிரப்பு கோண சோடிகள். ஆகவே ஒரு கோணம் தந்துட்டு இந்த கோணத்தினுடைய நிரப்பு கோணத்தின் பருமன் நாங்கள் மற்ற கோணத்தை சொல்ல வேணும். 90 பாகையிலிருந்து 28 கழிச்சு 62 பாகை. 28 பாகையினுடைய நிரப்பு கோணத்தின் பருமன் 62 பாகையாக இருக்கும். 62 பாகையுடைய கோணத்தின் நிரப்பு கோணத்தின் பருமன் 28 பாகையாக இருக்க வேண்டும். ஒரு கோணம் தந்துட்டு அந்த கோணத்தினுடைய நிரப்பு கோணத்தின் பருமன் என்று கேட்டாங்கன்னா 90 பாகையில இருந்து நாங்கள் கழிச்சு காண வேணும். அடுத்ததாக இதுக்கு விடை 62 பாகையாகும். அடுத்த கேள்வி. 90 பாகையிலிருந்து கழிச்சு எழுதி கொள்ளுங்க. நான்காவது பருமன் 28 பாகை ஆக உள்ள கோணத்தின் மிகை நிரப்பு கோணத்தின் பருமன் யாது? பருமன் 28 பாகை ஆக உள்ள கோணத்தின் மிகை நிரப்பு கோணத்தின் பருமன் யாது?
மூன்றாவது கேள்வியையும் நான்காவது கேள்வியையும் நீங்கள் தொடர்புபடுத்தி பார்க்கலாம். ஒரே மாதிரியான கோணம் தரப்பட்டிருக்குது ரெண்டிலையும். பெருமன் 28 பாகை ஆக உள்ள கோணத்தின் மூன்றாவது கேள்வியில என்ன கேட்டிருந்தது? நிரப்பு கோணத்தின் பெருமன் யாது? நான்காவது கேள்வியில் என்ன கேட்டிருக்குது? மிகை நிரப்பு கோணத்தின் பெருமன் யாது? பெருமன் 28 பாகை ஆக உள்ள கோணத்தின் மிகை நிரப்பு கோணத்தின் பெருமன் யாது? மிகை நிரப்பு கோணத்தின் பெருமனுக்கு காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? 180 பாகையிலிருந்து இந்த கோணத்தை கழிச்சு காண வேணும். மிகை நிரப்பு கோணச்சோடி அப்படி என்றா என்ன? ஒரு கோணச்சோடியின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருந்தால் இரண்டு கோணங்களை கூட்டும் பொழுது 180 பாகை கிடைச்சால் அந்த இரண்டு கோணங்களையும் அந்த கோணச்சோடிகளுக்கு நாங்கள் என்ன பெயர் சொல்றோம்? மிகை நிரப்பு கோணச்சோடிகள் என்கிறோம். ஆகவே மிகை நிரப்பு கோணச்சோடிகள் என்றால் அந்த இரண்டு கோணங்களை கூட்டும் பொழுது 180 பாகை கிடைக்க வேண்டும். அதனால பெருமன் 28 பாகை ஆக உள்ள கோணத்தின் மிகை நிரப்பு கோணத்தின் பெருமன் காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? 180 பாகையில இருந்து 28 பாகையை கழிப்போம். இப்ப 180 பாகையில இருந்து 28 பாகையை கழிச்ச நீங்கள் என்ன வரும்? 152 பாகை. இப்ப பாருங்க, 152 பாகையும் 28 பாகையும் கூட்டுங்கோ என்ன கிடைக்கும்? 180 பாகை கிடைக்கும். ஆகவே இரண்டு கோணங்களை கூட்டும் பொழுது 180 பாகை கிடைச்சதண்டா இந்த ரெண்டு கோணங்களையும் நாங்கள் என்ன சொல்றோம்? மிகை நிரப்பு கோணச்சோடிகள் என்கிறோம். ஆகவே ஒரு கோணம் தந்துட்டு இந்த கோணத்தின் மிகை நிரப்பு கோணத்தின் பெருமன் என்று கேட்டால் நாங்கள் மற்ற கோணத்தை சொல்ல வேணும். 180 இருந்து தரப்பட்ட கோணத்தை கழித்து அந்த கோணத்தின் மிகை நிரப்பு கோணத்தின் பெருமன் காண வேணும். ஆகவே நிரப்பு கோணத்தின் பெருமன் கேட்டா 90 பாகையிலிருந்து தரப்பட்ட கோணத்தை கழிச்சு எழுதுவோம். மிகை நிரப்பு கோணத்தின் பெருமன் என்று கேட்டா 180 பாகையில இருந்து தரப்பட்ட கோணத்தை நாங்கள் கழிச்சு எழுத வேணும். அடுத்ததாக 5வது கேள்வி. நான் கேள்வி எழுதும் பொழுது நீங்களும் கேள்வி எழுதி கொள்ளலாம். 5வது, தரப்பட்ட உருவில் எக்ஸின் பெருமானத்தை காண்க. எக்ஸின் பெருமானத்தை காண்க. ஒரு தரப்படுகிறது. தரப்பட்ட உருவில இருந்து நாங்கள் எக்ஸின் பெருமானம் என்னென்று காண போறோம். ஒரு நேர்கோடு 3 கோணங்கள் காட்டப்படுது. முதலாவது கோணத்தின் பாகை 52 பாகை. 52 பாகை. அடுத்த கோணம் தெரியாது. ஆகவே எக்ஸ் என்று தந்திருக்குது. மூன்றாவது கோணம் 58 பாகை ஆகும். இந்த உருவில இருந்து நாங்கள் எக்ஸின் பெருமானம் என்னவாக இருக்கும் என்று காண போறோம். இந்த 3 கோணங்கள் காட்டப்படுது. இந்த கோணத்தின் பெருமன் 52 பாகை. இந்த கோணத்தின் பெருமன் தெரியாது எக்ஸ். இந்த கோணத்தின் பெருமன் 58 பாகை. நாங்கள் இந்த தெரியாத கோணத்தின் பெருமனை காண போறோம். ஆகவே நாங்கள் இதற்காக என்ன தேற்றத்தை பயன்படுத்துறோம்? இது ஒரு நேர்கோடு. நேர்கோட்டுல 3 கோணங்கள் காட்டப்பட்டிருக்குது. இந்த 3 கோணங்களுக்கும் என்ன பெயர்? அடுத்துள்ள கோணங்கள். நேர்கோட்டுல பாருங்க, ஒரு பொதுவான உச்சியும் ஒரு பொதுவான புயமும் இருக்கும் பொழுது இந்த பொதுவான புயத்திற்கு அங்காலையும் இங்காலே அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிற கோணங்கள் தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? அடுத்துள்ள கோணங்கள்.
அதே போல இந்த ரெண்டு கோணங்களையும் பாருங்க. இந்த பொதுவான உச்சி இருக்குது, ஒரு பொதுவான புயம் இருக்குது. இந்த புயத்துக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிற கோணங்கள் அடுத்துள்ள கோணங்களாகவே இந்த மூன்று கோணங்களும் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களாக இருக்கின்றன. அப்ப எங்களுக்கு தெரியும் நேர்கோடு ஒன்றில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்க வேண்டும்? 180 பாகை. நேர்கோடு ஒன்றில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். ஆகவே மூன்று கோணங்களையும் கூட்டும் பொழுது 180 பாகை கிடைக்க வேணும். 52 பாகையும் எக்ஸையும் 58 பாகையும் கூட்டும் பொழுது 180 பாகை கிடைக்க வேணும். காரணம் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். மூன்று கோணங்களையும் கூட்டும் பொழுது 180 பாகை கிடைக்க வேணும். இப்ப நாங்கள் இங்க என்ன செய்யலாம்? 52 பாகையும் 58 பாகையும் கூட்டுவோம். 52ஐயும் 58ஐயும் கூட்டினீங்கன்னா 110 பாகை. இது ரெண்டையும் கூட்டுவோம். 110 பாகை சக எக்ஸ் சமன் 180 பாகை. இதுல இருந்து எக்ஸ காணலாம். 110 பாகையோட எக்ஸ கூட்டும் பொழுது 180 கிடைக்குது. 110ஓட எந்த எண்ணை கூட்டினீங்கன்னா 180 கிடைக்கும். 110உடன் எந்த எண்ணை கூட்டும் பொழுது 180 கிடைக்கும் என்று பார்ப்போம். 70. ஆகவே எக்ஸ் சமன் 180ல இருந்து 110 கழிச்சா இந்த எக்ஸை நாங்கள் காண முடியும். 180ல இருந்து 110 கழிச்சோம்னா என்ன வரும்? 70 பாகை ஆகும். ஆகவே தரப்பட்ட இந்த உருவில எக்ஸின் பெருமானம் 70 பாகை ஆகும், அல்லது எக்ஸின் பரமன் 70 பாகை ஆகும். மூன்று கோணங்களையும் கூட்டும் பொழுது 180 கிடைக்க வேணும். ஆகவே என்ன செய்யறோம்? இதை ரெண்டையும் கூட்டுறோம். கூட்டிட்டு 180ல இருந்து இந்த ரெண்டு கோணங்களையும் கூட்டின கோணத்தை நாங்கள் கழிக்கும் பொழுது எக்ஸின் பெருமன் கிடைக்கும். எக்ஸ் 70ஆக இருந்தால் இந்த மூன்றையும் கூட்டும் போது 180 பாகை கிடைக்கும். அடுத்ததாக தரப்பட்ட உறவில் ஏ இந்த பெருமானத்தை காணுவோம். தரப்பட்ட உறவில் ஏயின் பெருமானத்தை காண்க. பாருங்க, ஒரு தரப்படுகிறது. இந்த உருவில ஏயினுடைய பெருமானத்தை காண சொல்லி கேட்டிருக்குது. இந்த உருவில நாங்கள் இருக்கக்கூடிய கோணங்கள் அவதானிப்போம். இது ஒரு செங்கோணமாகும். செங்கோணம் என்றா இந்த கட்டம் மாதிரியான அடையாளம் காட்டப்பட்டிருக்கும். ஆகவே இது ஒரு செங்கோணம். செங்கோணத்தின் பெருமன் என்னவாக இருக்கும்? 90 பாகையாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். இந்த கோணம் செங்கோணம். ஆகவே இந்த கோணத்தின் பெருமன் 90 பாகை. இந்த கோணம் தரப்பட்டிருக்குது 120 பாகை என்று. இந்த மூன்று கோணங்களும் உங்களுக்கு தெரியாது, ஆனால் மூன்று கோணங்களும் சமனாக இருக்குது. இதுவுமே இதுவுமே இதுவுமே. அப்ப ஒரு ஏயை கண்டமண்டா அந்த ஏ இந்த பெருமனாகத்தான் இந்த மூன்று கோணங்களும் இருக்கும். ஆகவே இந்த கேள்விக்கு நாங்கள் என்ன தேற்றத்தை பயன்படுத்தலாம்? நாங்கள் படிச்சிருக்கிறோம், ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களை, ஒரு புள்ளியை நீங்கள் இப்படி இரண்டு நேர் கோடுகளாக வரையும் பொழுது இந்த புள்ளியை சுற்றி நாங்கள் 4 செங்கோணங்கள் இருப்பதை அவதானிக்க முடியும். ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும்? ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். ஆகவே இந்த தேற்றத்தை தான் நாங்கள் இங்க பயன்படுத்துறோம்.
இந்த புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்க போது 360. இந்த ஒரு புள்ளியை சுற்றித்தான் இந்த அவல கோணங்களும் இருக்குது. ஆகவே இந்த புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும்? 360 பாகை. அப்போ எழுதுறோம், எல்லா கோணங்களையும் கூட்ட போறோம். 120 பாகை, 90 பாகை, அடுத்தது ஒரு ஏ, இன்னும் ஒரு ஏ, இன்னும் ஒரு ஏ, சமன் 360 பாகை ஆகும். ஒரு புள்ளியை சுற்றியுள்ள எல்லா கோணங்களையும் கூட்டும் பொழுது என்ன கிடைக்க வேணும்? 360 பாகை. இதுக்கு காரணம் என்ன எழுதுவோம்? ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை. கூட்டுத்தொகை 360 பாகை. இனி நாங்கள் இந்த கோணங்களை எல்லாம் கூட்டுவோம். 120 90, 120ஐயும் 90ஐயும் கூட்டலாம். கூட்டினோம்னா என்ன வரும்? 210 பாகை. 120 பாகையும் 90 பாகையும் கூட்டும் பொழுது 210 பாகை. அடுத்தது பாருங்க, இது மூன்றுமே தெரியா கணியங்கள். நாங்கள் தெரியா கணியத்தோட எண்ண கூட்ட இயலாது. எண்ணையும் கூட்டலாம். அதே நேரம் தெரியா கணியத்தையும் நாங்கள் ஒரே மாதிரியான நிகர்த்த உறுப்புகளை கூட்டவோ கழிக்கவோ முடியும். ஒரே மாதிரியான தெரியா கணியங்களை நாங்கள் கூட்டவோ கழிக்கவோ முடியும். அப்போ ஒரு ஏ, இன்னும் ஒரு ஏ, இன்னும் ஒரு ஏ, ஒரு ஏ, 2 ஏ, 3 ஏ. ஏய 3 தடவைகள் கூட்டும்போது என்ன கிடைக்கும்? 3 ஏ. ஒரு ஏ, அப்ப இது ஒரு ஏ, ஆகவே 2 ஏ, இன்னும் ஒரு ஏ, அப்போ 3 ஏ. 210 பாகை சக 3 ஏ சமன் 360 பாகை. இதுல இருந்து நாங்கள் ஏய காணலாம். பாருங்க, 210ஓட 3 ஏய கூட்டும் போது 360 பாகை கிடைக்குது. அப்ப இந்த 3 ஏ கூடியவர்கள் யாராக இருப்பாங்க? 210ஓட எந்த எண்ணை கூட்டும் போது 360 கிடைக்கும்? நாங்கள் 3 ஏ இங்க வச்சுக்கொள்வோம். 360ல இருந்து 210 பாகையை கழிப்போம். கழிக்கும் போது என்ன கிடைக்கும்? 150 பாகை. பாருங்க, 210ஓட 150 கூட்டினா 360 கிடைக்கும். ஆகவே இந்த 3 ஏ என்பது யாருக்கு சமனாக இருக்கும்? 150 பாகைக்கு. என்ன காண்றது? 3 ஏ இங்க வச்சுக்கொள்ளுங்க. 210 கழியுங்க. 360ல இருந்து 210 கழிச்ச நீங்கண்டா வார விடை இந்த 3 ஏக்கு சமனாக இருக்கும். ஆகவே 3 ஏ சமன் 150 பாகை என்றால் ஒரு ஏ எத்தனை பாகையாக இருக்கும்? 3 ஏ 150 பாகைக்கு சமம். இப்போ ஒரு ஏ எத்தனை பாகையாக இருக்கும்? 150 நாங்கள் 3ஆல் வகுப்போம். 150 3ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 50 பாகை. ஆகவே ஈயினுடைய பருமன் 50 பாகை ஆகும். 3 ஏ 150 பாகை. ஒரு ஏ 50 பாகையா இருக்கும். இந்த பெருமானம் என்னவாக இருக்கும்? 50 பாகை ஆகும். இதை நீங்கள் எழுதலாம். அடுத்ததாக 6வது கேள்வி. இருபது முகியின் முகங்களின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கை, உச்சிகளின் எண்ணிக்கை ஆகியவற்றை எழுதுக. கேள்வியை பாருங்க. 20 முகியின் முகங்களின் எண்ணிக்கை, உச்சிகளின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கையை எழுத சொல்லியிருக்கு. அப்ப 20 முகியின் முகங்கள், உச்சிகள், விளிம்புகளின் எண்ணிக்கையை நீங்க ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். 20 முகி, ஆகவே முகங்களின் எண்ணிக்கை 20 ஆகும். 20 முகியின் உச்சிகளின் எண்ணிக்கை 12 ஆகும். 20 முகியின் விளிம்புகளின் எண்ணிக்கை 30 ஆகும். உச்சிகளின் எண்ணிக்கை 12, விளிம்புகளின் எண்ணிக்கை
30. கேள்வி 20 முகியின் முகங்களின் எண்ணிக்கை, உச்சிகளின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கை எழுதுக. முகங்களின் எண்ணிக்கை 20, உச்சிகளின் எண்ணிக்கை 12, விளிம்புகளின் எண்ணிக்கை 30 ஆகும். அடுத்ததாக 7வது கேள்வி. வெற்று அடைப்புகளை நிரப்புக. வெற்று அடைப்புகளை நிரப்புக. பன்னிரண்டு எக்ஸ் சய 36 வை சக 4 சமன். அங்கால வெற்று அடைப்புகள் தரப்பட்டிருக்குது. 4 பிராக்கெட்டுக்குள்ள ஒரு வெற்று கோடு தரப்பட்டிருக்குது. பக்கத்துல எக்ஸ் சய அடுத்ததாக ஒரு வெற்று கோடு தரப்பட்டிருக்குது. பக்கத்துல வை சக இறுதியாக ஒரு வெற்று கோடு தரப்பட்டு இந்த பிராக்கெட் வந்து மூடப்படும். இப்ப இந்த வெற்று அடைப்புகளை தரப்பட்ட கேள்வியில இந்த கோவைக்கு சமனான கோவை இங்க வரப்போகுது. இந்த கோவையில இருக்கக்கூடிய இந்த வெற்று கூடுகளை நாங்கள் நிரப்ப வேண்டும். இப்ப நாங்கள் என்ன மாதிரி நிரப்புறது இதுக்காக நாங்கள் இந்த அட்சர கணித கோவைகளின் அட்சர கணித உறுப்புகளின் பொது போக்காப்பே படிச்சிருக்கிறோம். பொது காரணிகளுள் பெரியது. அட்சர கணித உறுப்புகளின் போக்காப்பே பொது காரணிகளும் பெரியது. அந்த பாடத்துல படிச்சிருக்கிறோம். நாங்கள் என்ன செய்வோம், இந்த தரப்பட்ட உறுப்புகளின் போக்காப்பேய காணுவோம். இந்த போக்காப்பேயவாறத நாங்கள் வெளியால எடுப்போம். எடுத்துட்டு மீதியை நாங்கள் உள்ளுக்குள்ள எழுதுவோம். ஆகவே தரப்பட்ட இந்த 3 உறுப்புகளின் போக்காப்பேய காணுவோம். போக்காப்பே என்னென்று காண்றது 12 எக்ஸ். அப்ப 12 எக்ஸை நாங்கள் என்னென்று முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். 12 2 தர 2 தர 3 2 4 4 தர 3 12 12ஓட எக்ஸை பெருக்கின நீங்க தான் 12 எக்ஸ் வரும். ஆகவே தரப்பட்ட இந்த உறுப்பை நாங்கள் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். அதே போல 36 வையையும் எழுதுவோம். 36 வையை 2 தர 2 தர 3 தர 3 தர வை பெருக்கி பாருங்க. 2 4 4 தர 3 12 12 தர 3 36 36 வை. அடுத்ததாக 4 பெருக்கத்தை எழுதுவோம். 2 தர 2. அப்ப இதுல இருந்து நாங்கள் என்ன செய்வோம், போக்காப்பைய காணும். அதுல பொதுவான காரணிகளை தெரிவு செய்வோம். பொதுவான காரணிகள் 2 இங்காலையும் 2. ஆகவே இவ்வாறு முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதி போட்டு அதுல பொதுவாக இருக்கிற காரணிகளின் பெருக்கம் தான் என்னவாக இருக்கும், போக்காப்பேயாக இருக்கும். தரப்பட்ட இந்த 3 உறுப்புகளினுடைய போக்காப்பே இந்த இவ்வாறு முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதும் போது அதுல வரக்கூடிய பொதுவான காரணிகளின் பெருக்கம் தான் இந்த 3 உறுப்புகளின் போக்காப்பையாக இருக்கும். அப்ப போக்காப்பை என்னவாக இருக்கும், 4 2 4. அப்ப நாங்கள் இந்த கோவையில என்ன செய்திருக்கோம், இந்த கோவையை வந்து காரணிகளின் பெருக்கமாக 2 காரணிகளின் பெருக்கமாக எழுதுறதுக்காக இந்த போக்காப்பைய ஒரு காரணி போக்காப்பையா என்ன கிடைச்சிருக்கு 4. இந்த போக்காப்பை 4 ஒரு காரணியாக வெளியில எடுத்திருக்கிறாங்க. ஆகவே போக்காப்பையாக இருக்கக்கூடிய இந்த 4 வெளியில எடுத்தா ஒரு காரணியாக வெளியில எடுக்கும் பொழுது மீதியா வாரதை நாங்க உள்ளுக்குள்ள எழுத போறோம். அப்ப பாருங்க 12 எக்ஸ்ல நான் 2 4 நாங்கள் 4 பிரிச்சு வெளியால எடுத்துட்டோம். அப்ப மீதியாக இங்க என்ன இருக்கு, 4 ஒரு காரணியாக வெளியில வந்துட்டு இப்ப மீதியாக இருக்கிறது தான் இங்க வரப்போகுது.
மீதியாக இருக்கிறது 3x. இது முதலாவது உறுப்பு. ஆகவே நாங்கள் முதலாவது உறுப்புக்குரிய கட்டத்தை பார்க்கிறோம். அப்ப 12x இருந்து நீங்கள் 4 பிரித்து ஒரு காரணியாக வெளியில எடுத்துட்டீங்கன்னா மீதியாக உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? 12xல 3x. ஆகவே இங்க 3x வரப்போகுது. அப்ப இங்க x இருக்கு. அப்ப நாங்கள் கட்டத்துக்குள்ள ஆரை மட்டும் போட்டா காணும், 3 மட்டும் போட்டா காணும். அடுத்தது அதே போல இரண்டாவது உறுப்பு பார்க்கிறோம். இரண்டாவது கட்டத்தை நிரப்புறதுக்காக இரண்டாவது உறுப்பை நாங்கள் அவதானிக்கிறோம். 36y பெருக்கத்தை எழுதி இருக்கிறோம். இப்ப 36yல இருந்து நாங்கள் ஒரு காரணியாக இந்த போக்காப்பையை வெளியில எடுத்துட்டோம். போக்காப்பை 4 ஒரு காரணியாக நாங்கள் வெளியில எடுத்துட்டோம்னா மீதியாக என்ன இருக்குது? 3 தரம் 3 தரம் 3 தர வை. மூண்டையும் பெருக்குங்கோ 9y வரப்போகுது. ஆகவே இந்த இடத்துல வர வேண்டிய உறுப்பு என்ன? 9y. இப்ப y இருக்கு. அப்ப நாங்கள் இங்க ஆரை மட்டும் போட வேணும், 9 போடுவோம். அடுத்தது 4 பெருக்கமாக எழுதிட்டோம். 2 வர 2. இந்த 4 அப்படியே வெளியில எடுக்கப்பட்டுட்டு ஒரு காரணியாக 4 வெளியில எடுக்கப்பட்டுட்டு மீதியாக இங்க என்ன இருக்கும்? ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாட்டி நாங்கள் என்ன போட வேணும்? 1 போட வேணும். 4 1ஆல பெருக்கினீங்க என்றாலும் 4 தான். 4 பிரிச்சு வெளியாடுது. 4ல இருந்து 4 நாங்கள் ஒரு காரணியாக வெளியில எடுத்துட்டோம்னா மீதியாக அங்க என்ன இருக்கும்? 1 இருக்கும். மீதி ஒன்றுமே இல்லைன்ட்டு 0 போட்டுறக்கூடாதாங்க. ஒன்றுமே இல்லாகவே 1 நிச்சயமாக அந்த உறுப்போட பெருக்கப்பட்டிருக்கும். ஆகவே நாங்கள் கட்டத்துக்குள்ள 1 போடுவோம். வெற்று அடைப்புகளை நாங்கள் நிரப்பி காட்டியிருக்கிறோம். இங்க 3, இங்க 9, இங்க 1. அடுத்ததாக 8வதாக பெருமானத்தை காண்க. பெருமானத்தை காண்க. முதலாவதாக மறை 5ஓட மறை 3 கூட்டும் பொழுது கிடைக்கும் பெருமானத்தை நாங்கள் காண போறோம். மறை 5ஓட மறை 3 கூட்டும் பொழுது என்ன பெருமானம் கிடைக்குது என்று எழுத போறோம். ஆகவே இந்த எண்களை பாருங்கோ. திசை கொண்ட எண்களின் கூட்டல். திசை கொண்ட எண்களை கூட்டும் பொழுது முதலாவதாக என்ன செய்ய வேணும்? இந்த 2 திசை கொண்ட எண்களும் ஒரே குறியை கொண்டவையாக இருந்தால் 2 திசை கொண்ட எண்களும் ஒரே குறியை கொண்டவையாக இருந்தால் நாங்கள் முதலாவதாக குறிய ஒரே குறியாக இருந்தால் என்ன செய்ய வேணும்? 2 எண்களையும் கூட்ட வேணும். 5ஐயும் 3ஐயும் கூட்டம் என்றால் என்ன வரும்? 8 போட்டுட்டு 2லையும் என்ன குறி வந்திருக்கு? மறை. ஆகவே இந்த 2 திசை கொண்ட எண்களையும் கூட்டும் பொழுது என்ன கிடைக்கும்? மறை 8 கிடைக்கும். ஒரே குறிகளை கொண்ட திசை கொண்ட எண்களை கூட்டும் பொழுது அவற்றின் 2லையும் வந்திருக்கிற அதே குறிய இட வேணும். அந்த 2 எண்களையும் என்ன செய்ய வேணும்? கூட்ட வேணும். ஒரே குறிகளுடைய திசை கொண்ட எண்கள் 2 கூட்டும் போது அவற்றை கூட்டிட்டு 2லையும் வந்திருக்க ஒரே குறியான இந்த மறைக்குறியை நாங்கள் இட வேணும். அடுத்தது 2வது கேள்வி. மறை 9 சக நேர் 2. மறை 9 நேர் 2ஓட கூட்டும் பொழுது கிடைக்கிற பெருமானத்தை காண போறோம். ஆகவே திசை கொண்ட எண்களின் கூட்டல். திசை கொண்ட எண்களை கூட்டும் பொழுது நாங்கள் அவற்றின் குறிகளை அவதானிக்க வேணும். என்ன திசை
காட்டப்பட்டிருக்கிறது என்பதை அவதானிக்க வேணும். இங்க மறைக்குறி இருக்கு, இங்க நேர்குறி இருக்கு. அப்ப வெவ்வேறு குறிகளை உடையவையாக இருக்குது. வெவ்வேறு குறிகளுடைய திசை கொண்ட எண்களை கூட்டும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேணும்? அவற்றை கூட்டக்கூடாது, கழிக்க வேணும். பெரிய எண்ணில இருந்து சிறிய எண்ணை கழிக்க வேணும். இப்ப பெரிய எண் 9, 9ல இருந்து 2 கழிச்சீங்கன்னா 7, கழிச்ச பிறகு பெரிய எண்ணுக்கு பக்கத்துல என்ன குறி இருக்கோ அந்த குறியை நாங்கள் விடையில இட வேணும். ஆகவே இந்த கேள்விக்கு விடை மறை 7 ஆகும். இந்த கேள்விக்கு மறை 8 ஆகும். நாங்கள் இதுல இருந்து என்ன கவனிக்க வேணும்? ஒரே குறிகளுடைய திசை கொண்ட எண்கள் 2 கூட்டப்படும் பொழுது அந்த எண்களை கூட்டிட்டு 2லையும் இருக்கக்கூடிய அதே குறியை இட வேணும். ஒவ்வொரு குறிகளுடைய திசை கொண்ட எண்களை கூட்டும் பொழுது நாங்கள் அவற்றை கூட்ட மாட்டோம், கழிக்க போறோம். பெரிய எண்ணில இருந்து சிறிய எண்ணை கழிச்சு எழுதிட்டு பெரிய எண்ணுக்கு பக்கத்துல என்ன குறி இருக்குதோ அந்த குறியை நாங்கள் விடையில இட வேணும். விடைக்கு பக்கத்துல அந்த குறி, விடையாக அந்த குறியை இட வேணும். அடுத்ததாக 9வது கேள்வி. பெருமானத்தை காண்க. 9வது, முதலாவது மறை 12 தர மறை 3. மறை 12ஐயும் மறை 3ஐயும் பெருக்கும் பொழுது கிடைக்கிற பெருமானத்தை எழுத போறோம். அப்ப பாருங்க, இதே திசை கொண்ட எண்கள் 2னுடைய பெருக்கல் வந்திருக்கு. 2 திசை கொண்ட எண்களை நாங்கள் பெருக்கிறோம். பெருக்கும் பொழுதும் என்ன செய்ய வேணும்? அந்த 2 திசை கொண்ட எண்களையும் இருக்கக்கூடிய குறிகளை அவதானிக்கிறோம். குறிகளை பாருங்க, 2லையும் ஒரே குறி இருந்தால், 2லையும் ஒரே குறி இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? குறிகள் அவதானிப்போம். முதலாவது குறிகளை கவனிக்காமல் இந்த 2 எண்களையும் பெருக்குவோம். 12ஐயும் 3ஐயும் பெருக்கினீங்கன்னா 36. இனி குறிகளை பார்ப்போம். இங்கே மறை, இங்கே மறை, 2லையும் ஒரே குறி வந்திருக்கு. ஆகவே விடைக்கு என்ன எழுத வேணும்? நேர்குறி இட வேணும். 2 திசை கொண்ட எண்களை பெருக்கும் பொழுது குறிகளை நாங்கள் அப்படியே வச்சுட்டு குறிகளை கவனிக்காம முதல்ல 2 திசை கொண்ட எண்களையும் பெருக்குவோம். 12ஐயும் 3ஐயும் பெருக்கினீங்கன்னா 36. 2 திசை கொண்ட எண்களும் ஒரே குறியை உடையவையாக இருந்தால் விடைக்கு என்ன குறி இட வேணும்? நேர்குறி இட வேணும். அப்ப அடுத்த கேள்வி பார்ப்போம். 2 திசை கொண்ட எண்களும் வெவ்வேறு குறியை உடையவையாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யறது? மறை 5 தர நேர் 10. 2 திசை கொண்ட எண்களை பெருக்கிறோம். பெருக்கும் பொழுது குறிகளை கவனிக்காமல், குறிகளை நாங்கள் இறுதியாக பார்க்கலாம். குறிகளை கவனிக்காமல் இந்த 2 எண்களையும் பெருக்குவோம். 5ஓட 10 பெருக்கினீங்கன்னா 50. அடுத்ததாக குறிகளை அவதானிப்போம். ஒரே குறியை உடையவையா அல்லது வெவ்வேறு குறிகளை உடையவையா? அப்ப 2 திசை கொண்ட எண்களும் வெவ்வேறு குறியை கொண்டிருக்கின்றன. இது மறை இருக்கு, இங்க நேர் இருக்கு. வெவ்வேறு குறிகளை உடையவையாக இருக்கின்றன. ஆகவே என்ன செய்ய வேணும்? விடையில மறைக்குறி இட வேணும். திசை கொண்ட எண்களின் பெருக்கமும் இப்படித்தான், வகுத்தலும் இப்படித்தான். 2 திசை கொண்ட எண்களை பெருக்கும் பொழுதோ அல்லது பெருக்கும் பொழுதும் அல்லது வகுக்கும் பொழுதும் குறிகளை கவனிக்காமல் அந்த 2 எண்களையும் நாங்கள் பெருக்கல் இருந்தா 12ஐயும் 3ஐயும் பெருக்கி எழுதுவோம். 5ஐயும் 10ஐயும் பெருக்கி எழுதிட்டு அடுத்ததாக குறிகளை கவனிப்போம். 2 திசை கொண்ட எண்களையும் ஒரே குறிகள் இருந்தால் விடைக்கு நாங்கள் நேர்குறி இட வேணும். 2 திசை கொண்ட எண்களையும் வெவ்வேறு 2 திசை கொண்ட எண்களும் வெவ்வேறு குறிகளை கொண்டவையாக இருந்தால் விடைக்கு மறைக்குறி இட வேணும். அடுத்ததாக
இதே போல நீங்கள் வகுத்தலும் இதே போல நாங்கள் செய்யலாம். 10வது வெற்று அடைப்புகளை நிரப்புக. வெற்று அடைப்புகளை நிரப்புக. முதலாவது கேள்வி 24 வகுத்தல், இதில் ஒரு வெற்று கூடு தரப்பட்டிருக்குது, சமன் மறை 4. பாருங்க, 24 ஒரு எண்ணால வகுக்கும் பொழுது விடையாக என்ன கிடைக்குது? மறை 4 கிடைக்குது. 24 என்ன? 24 குறி ஒன்றுமே விடப்படாமல் இருந்தால் அந்த எண் ஒரு நேர்குறியை கொண்ட எண் ஆகும். நேர் 24, இதுக்கு முன்னுக்கு நேர்குறிதான் இருந்திருக்கும். 24 ஒரு திசை கொண்ட எண்ணால வகுக்கும் பொழுது என்ன கிடைக்குது? மறை 4 கிடைக்குது. பெருக்கும் பொழுதும் வகுக்கும் பொழுதும் நாங்கள் என்ன செய்ய வேணும்? குறிகளை கவனிக்காமல் முதலாவது எண்களை அவதானிப்போம். 24 எந்த எண்ணால வகுத்தம் என்றால் 4 கிடைக்கும். 24 எந்த எண்ணால வகுக்கும் பொழுது 4 கிடைக்கும். 6ஆல வகுக்கும். 24 6ஆல வகுத்தம் என்றால் 4 கிடைக்கும். இனி நாங்கள் குறிகளை அவதானிப்போம். பாருங்க, இங்க நேர்குறி கிடைக்கு, இங்க நேர்குறி இருக்குது. வகுத்த பிறகு மறைக்குறியாக மாறுது. அப்ப பெருக்கலையும் வகுத்தலையும் எப்ப மறை கிடைக்கும்? ஒரே குறிய கொண்டிருந்தால் விடைக்கு நேர்குறிதான் கிடைக்கும். வெவ்வேறு குறிகளை உடையவையாக இருந்தால்தான் விடைக்கு என்ன குறி கிடைக்கும்? மறைக்குறி கிடைக்கும். வெவ்வேறு குறிகளை உடைய திசை கொண்ட எண்களை வகுக்கும் பொழுது அல்லது பெருக்கும் பொழுதுதான் விடையில மறைக்குறி வரும். அப்ப 24க்கு முன்னுக்கு நேர்குறி இருக்குது, 6க்கு முன்னுக்கு என்ன குறி இருந்திருக்க வேணும்? வெவ்வேறு குறிகள் இருந்திருக்க வேணும். அப்பதான் விடையாக மறைக்குறி கிடைக்கும். ஆகவே இங்க நேர்குறி என்றால் இங்க என்ன குறி இருந்திருக்க வேணும்? மறைக்குறி இருந்திருக்க வேணும். ஆகவே நேர் 24 மறை 6ஆல வகுக்கும் பொழுதுதான் மறை 4 கிடைக்கும். அதே போல இன்னும் ஒரு கேள்வி, மறை 16 ஒரு எண்ணால வகுக்கும் பொழுது மறை 8 கிடைக்குது. பாருங்க, மறை 16 ஒரு திசை கொண்ட எண்ணால வகுக்கும் பொழுது மறை 8 கிடைக்குது. பெருக்கலையும் வகுத்தலையும் நாங்கள் முதலாவதாக குறிய கவனிக்க மாட்டோம். எண்கள் தொடர்பான செய்கைகளை செய்வோம். முதலாவது 16 ஏதோ ஒரு எண்ணால வகுக்கும் போது 8 கிடைக்குது. 16 எந்த எண்ணால வகுத்தீங்கன்னா 8 கிடைக்கும். 2ஆல வகுக்கும் பொழுது 8 கிடைக்கும். இனி நாங்கள் குறிகளை இடுவோம். பாருங்கோ, மறைக்குறி ஒரு வகுத்தல், திசை கொண்ட எண்கள வகுத்தல், ஒரு திசை கொண்ட எண்ண இன்னொரு திசை கொண்ட எண்ணால வகுக்கும் பொழுது விடையாக மறைக்குறி வருதண்டா அந்த 2 எண்களையும் குறிகள் எப்படி இருந்திருக்க வேணும்? வெவ்வேறு குறிகளை கொண்டவையாக அந்த 2 எண்களும் இருந்திருக்க வேணும். அப்ப இது மறைக்குறியாக இருக்கண்டா அடுத்த எண் என்ன குறியாக இருந்திருக்க வேணும்? நேர்குறியாக இருந்திருக்கும். வெவ்வேறு குறிகளை கொண்ட திசை கொண்ட எண்களை ஒன்றில இருந்து இன்னொண்ட வகுக்கும் பொழுதுதான் மறை கிடைக்கும். பெருக்கும் பொழுதும் அப்படித்தான், வகுக்கும் பொழுதும் அப்படித்தான். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இதோட இன்றைய மீட்டல் வகுப்பை முடிச்சு கொள்ளலாம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.